ஹாய் ஆல், 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அது கூட புளிப்பு இல்லாத 1 கப் தயிர், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பசறி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அடுத்தது மசாலா வறுக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 இன்ச் துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 5-6 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாமே சேர்த்திக்கலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க டைம் இல்லைன்னா கரம் மசாலாவோட வீடியோ லிங்க் நான் அப்டேட் பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் நீங்கள் சேர்த்திக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன், கருக விடாமல் லேசாக எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு தோலோடையே போட்டுக்கோங்க, நல்லா வாசனை இருக்கும். இது கூடவே 2 இன்ச் துண்டு இஞ்சி, 3லேருந்து 4 வரமிளகா விதை நீக்கி அதையும் சேர்த்திக்கோங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்னா 4 மீடியம் சைஸில் சேர்த்துக்கணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வணக்கினா போதும். வெங்காயம் வணங்கினதும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம தக்காளியை அரைச்சிக்கலாம். கிலோ சிக்கனுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி தேவைப்படும். நம்ம மீன் குழம்புக்கு அரைச்ச மாதிரி 1-2 அரைச்சும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கும் நான் தேங்காவே சேர்த்தலை, அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு 4 தக்காளியை நான் நல்லா அரைச்சிட்டேன். வெங்காயம் ஆறிடுச்சு, அதையும் போட்டு அரைச்சிடலாம். ஒரு வாட்டி லேசாக பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிருங்க. வேணும்னா நீங்கள் ஒரு 4-5 முந்திரி பருப்போ இல்லை நிலக்கடலை வறுத்ததோ கூட சேர்த்துக்கலாம். அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை கலந்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தூள் 4 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்கனவே வரமிளகா சேர்த்தியாச்சு. இப்போ கலருக்காக மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இப்போ காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகா தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கு இந்த மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வைக்கணும். அதுக்கு குக்கரை அடுப்பை மெதுவாக வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இது லேசாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு இருக்கு. இப்போ சிக்கன் பீஸை போட்டு கலந்து எடுத்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் மூழ்கிற வரைக்கும் தண்ணி விடுறேன். இப்போ ரைஸ்க்கும் நைட்டு நம்ம இன்னும் சூடு பண்ணும்போது டிஃபனுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு, நாட்டுக்கோழிங்கனால வேகிறதுக்கு 4 விசில் தேவைப்படும். அவ்வளோதான், யம்மியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவிக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். See you everyone. Bye bye. Thank you.